எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் அபிஷேகா அவர்களுக்காக செய்த ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே இது மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். ஏன்னா அபிஷேகா பல திறமைகளை படைத்த ஒரு சிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கண்ணீர் மல்க இதை பற்றி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, அபிஷேகனா யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெய்வ குழந்தை அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அபிஷேகா அவர்கள் பாட்டை கேட்டு இது வரைக்கும் பல லெஜண்டுகள் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஏஆர் ரகுமான்லேருந்து, சித்ரா அம்மாவிலேருந்து, ஜானகி அம்மாவிலேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, நாங்கள் எழுதி கொடுக்குறோம், இந்த பாப்பா எங்களுக்கும் மேலே ஒரு நிலைமையில் நிற்க போகிறா. வெறும் பாட்டில் மட்டும் கிடையாது, இசையில் கூட ஒரு காலகட்டத்தில் பாருங்கள் எங்களை எல்லாத்தையுமே மிஞ்ச போகிறா. ஏன்னா ஏஆர் ரகுமான் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட இசையமைக்கிற வீடியோவை பார்த்துட்டு ஏஆர் ரகுமான் அவர்கள் சொன்னது, என்னை விட ஒரு சிறந்த இசையமைப்பாளராக அபிஷேகா வருவா, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவள் இதுக்கு மேலே என்னுடைய வீட்டு பிள்ளை அவர்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேர்களே, அபிஷேகா அவர்கள் பல சாதனைகளை பண்ணிகிட்டே வராங்க. இந்த ஒரு சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கடைசியில் ஆப்பு வைக்கிறது தான் இந்த அனைத்து டெலிவிஷன் ஷோக்களுடைய வேலையாக இருக்குது. இருந்தாலும் அபிஷேகா அவர்கள் வெற்றி பெற போகிறாங்க சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் அப்படிங்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவுக்கு அவங்க பரிசு கொடுக்குறாங்களோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த பாப்பாவுடைய திறமை, இந்த சிறு வயதிலேயே இவ்வளோ முயற்சி, இதை பாராட்டுவதற்காகவே இந்த ஷோ முடிந்தவுடனே அந்த பாப்பாக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த பாப்பாவை மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அபிஷேகாவுடைய அப்பா அம்மாவுக்கும் சொல்லியிருக்கிறதா அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த குடும்பமே இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அபிஷேகா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிள் எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்களை பார்த்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்களை பார்த்தால் அந்த சந்தோஷமே, பார்க்குற சந்தோஷமே எனக்கு போதும், அதை மட்டும் கொடுங்க அங்கிள் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தை தான்பா, வீடு கொடுத்தாலும் சரி, அது கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுடைய ஃபேவரட் ஹீரோஸை பார்த்தாவே அவங்களுக்கு மிகப்பெரிய அவங்களுக்கு சந்தோஷம். அதனால தான் அபிஷேகா அப்படி கேட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜய் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காரு, இதை பற்றியும் அபிஷேகா அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா, உங்களுக்கு யாரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.